உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்தியாவுடைய 29வது மாநிலமாக மாறுகிறதா சிந்து. இந்த சிந்து மாகாணம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருந்தாலும் கூட அது நம்மளுடைய கலாச்சாரத்தோடு நம்மளுடைய இந்தியாவுடைய பண்பாடோடு இணைக்கப்பட்ட ஒரு பகுதி. எல்லைகள் அப்படிங்கிறது நாளைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இத்தனை நாளா பாகிஸ்தானே அந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த முட்டாள் ஆட்சியாளர்கள் மனசுல இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய குறி அப்படின்னு பலுச்சிஸ்தான் தான், அங்கதான் அவங்க வந்து குறி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இத்தனை நாளா இந்த ஒரு பிரீத்திங் எங்க அவங்க வந்து நிம்மதியா மூச்சு விட்டாங்கன்னா, பலுச்சிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நேரடியான இந்த நில தொடர்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனா சிந்து மாகாணத்துக்கும் பலுச்சிஸ்தானுக்கும் நேரடியான நில தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ சிந்து மாகாணத்தை இப்ப வந்து இந்தியா வந்து மீண்டும் நம்மளோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்றார். அப்படின்னா எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. எதுக்குமே பதில் சொல்லாத பாகிஸ்தான் வந்து இப்ப நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரெகக்னைஸ்டு பார்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? அப்படி பார்டர் மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து வெக்கேட் பண்ணு ஃபர்ஸ்ட். அந்த காஷ்மீர் அப்படிங்கிறது உங்களுடைய பகுதியா? அது வந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருக்கு. அதுல வந்து இவ்வளவு நாள் நீங்க பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இருக்குல்ல, அந்த ஆக்கிரமிப்புல இருந்து வெளியே வா. பகல்காம்ல ஆரம்பிச்சு இப்ப ரெட் ஃபோர்ட்லயும் நாங்க தான் பண்றோம்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாம வந்து வெளியே பேசி அதை வந்து ஒற்றுக்கக்கூடிய ஒரு நாடு ரீஜனல் பீஸை பத்தி பேசுதா? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியாவுடைய 29வது மாநிலமாக மாறுகிறதா சிந்து. இதுதான் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக தேசிய அளவில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான விவாதமாக மாறி இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன விஷயம் தான். சிந்து மாகாணம் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல மிக முக்கியமான ஒரு மாகாணமாக இருக்கிறது. நம்மளுடைய இந்திய எல்லைக்கு ஒட்டிய மாகாணம் வந்து சிந்து மாகாணம் தான். ஸோ இந்த மாகாணம் வந்து ஏன் இந்தியாவோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற விவாதம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய இந்த பேச்சிலிருந்து வெளிப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல் விஷயம், ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவா பார்ப்போம். டுடே த லேண்ட் ஆஃப் சிந்த் மே பி நாட் பி அ பார்ட் ஆஃப் இந்தியா, பட் சிவிலைசேஷனலி Sindh will always be part of India. As far as the land is concerned, borders can be changed. Who knows, tomorrow Sindh may return to India. Our people in Sindh who holds the Indus river sacred will always be our own. No matter where they are, they will be always us. அதாவது இந்த சிந்து மாகாணம் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருந்தாலும் கூட அது நம்மளுடைய கலாச்சாரத்தோடு நம்மளுடைய இந்தியாவுடைய பண்பாடோடு இணைக்கப்பட்ட ஒரு பகுதி. எல்லைகள் அப்படிங்கிறது நாளைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். யாருக்கு தெரியும், நாளைக்கு சிந்து மாகாணம் இந்தியாவோடு மீண்டும் இணையலாம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் இதில் பேசியிருக்கார் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த இண்டஸ் நதியுடைய புனிதத்துவத்தை இன்றும் வந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்க அங்கே இருந்தாலும் கூட அவர்களும் நம்மவர்கள் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்த எங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை பேசினார் அப்படின்னா, இது டெல்லியில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது வந்து சிந்திகள் தான். ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு தான் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். நம்ம ஆதனில் சரியா ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக பாகிஸ்தானில் விவசாய புரட்சி ஏற்படுகிறதா அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். அந்த காணொலியில் சிந்து மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம விரிவாக வந்து பேசியிருந்தோம். சிந்து மாகாணம் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த ஒரு பூமி. எப்படி நம்மளுடைய பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பகுதிகளாக இருக்கும், அதே மாதிரி தான் அதுவும் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த பூமி. ஆனால் இன்னைக்கு இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுடைய கேலி கூத்தால எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த சிந்து மாகாணம் தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். ஒரு பாலைவனத்துக்கு டைவர்ட் பண்ணி அந்த பாலைவனத்தை வந்து நாங்கள் வந்து சோலைவனமாக்குறோம் அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக ஒரு திட்டத்தை போட்டு கார்ப்பரேட் ஃபார்மிங் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு
சிந்து மாகாண மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க, கொதிநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போது ரொம்ப சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா யாரோ ஒரு எம்எல்ஏ, யாரோ ஒரு எம்பி அவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய பாசத்தில், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய வெறுப்பில் இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இதை கடந்து போக முடியும். ஆனால் சொன்னவர் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்தியாவுடைய கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பில் ஒருவராக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அப்படின்னா மிக நிச்சயமாக 100 காரணங்கள் இருக்கும். அந்த 100 காரணங்களும் பாகிஸ்தானுக்கு நல்ல செய்தியாக இருக்கவே போகிறதில்லை. ஸோ இப்போ இந்த சிந்து மாகாணத்தை இப்போ வந்து இந்தியா வந்து உரிமை கொண்டாட தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய ஜியோ பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நகர்வு. இந்த நகர்வை கடந்த காலங்களில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தொடர்பாக நம்ம வச்சிருக்கிறோம். மிக குறிப்பாக 2019 இந்த காஷ்மீர்லேருந்து இந்த ஆர்டிகல் 370 அப்ரிகேஷன் அப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னது என்ன அப்படின்னா, இந்தியாவின் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அது குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அப்புறம் வந்து அக்சாச்சின், அது வந்து சீனா ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து இந்தியா மீட்டெடுக்கும் அப்படின்னு ஒரு பாராளுமன்றத்தை சொல்லியிருந்தார். அப்போ கூட அவர் வாயிலிருந்து கூட இந்த சிந்து மாகாணம் வந்து நம்ம கூட இணையும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் வரவே இல்லை. ஆனால் இப்போது நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வாயிலிருந்து இது வந்திருக்கு அப்படின்னா சிந்து மாகாணத்திற்குள்ளே நிலவக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த சிந்து மாகாணத்தை வைத்து இந்த ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் மூவை வந்து இந்தியா வந்து செய்ய இருக்கு. இதோட பின்னணியை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இதன் பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிந்து மாகாணத்தை பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த சிந்து மாகாணம் அப்படிங்கிறது மேப்பில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், குஜராத், ராஜஸ்தான் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாகாணமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு கூட இணைகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எப்படியோ அதே மாதிரி தான் நமக்கும் சிந்து மாகாணத்துக்கும் நம்ம நிலத்திலே வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாகிஸ்தானில் அதிகமான மக்கள் வாழக்கூடிய 2வது மிகப்பெரிய மாகாணம்னா அது வந்து சிந்து தான். இதோட கேபிட்டலாக கராச்சி இருக்கு. இப்போ இந்த சிந்து மாகாணம் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியா இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்ற மாதிரி சிவிலைசேஷனலா எப்படி வந்து தொடர்புல இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்ப்போம். இந்த சிந்து ரிவர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரிக்வேதத்துல பல இடங்கள்ல வந்து சிந்து ரிவர் பற்றி வருது. ஒன்று. 2வது நம்மளுடைய நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெயர் இந்தியா அப்படிங்கிற அந்த பெயர், அப்புறம் ஹிந்த், நம்ம ஜெய் ஹிந்துன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து இந்தியா. இந்த வார்த்தைகளுடைய அந்த மூலம் அப்படிங்கிறது, மூல வார்த்தை வேர் சொல் அப்படிங்கிறது வந்து சிந்து தான். ஸோ சிந்துல இருந்து தான் ஹிந்த், ஹிந்தியா, இது எல்லாமே இந்த சிந்துல இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை தான். அக்பர் த கிரேட்னு சொல்லுவாங்க, அவர்களுடைய தாய், அவங்களுடைய பிறந்த இடமும் வந்து சிந்து தான். அதே மாதிரி சிந்திகளுடைய ஃபிலிம், அவங்களுடைய திரைப்படம், அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை வடிவமாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில், அந்த திரைப்படம் அப்படிங்கிறது படம் ஆப்னா அப்படிங்கிற அந்த படம், அது வந்து இந்தியாவில் தான் தயாரிக்கப்பட்டது, இந்தியாவில் தான் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவுக்கு முறையாக அந்த ஃப்ளைட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த தொடங்கினது அப்படிங்கிறது, அந்த ரூட்டே வந்து என்னென்னா மும்பை டு சிந்து, மும்பையிலேருந்து சிந்து தான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஏர் ட்ராவல் அப்படிங்கிறதே வந்து இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் தொடங்கியது. அதே மாதிரி நம்மளுடைய பழைய இந்திய பாராளுமன்ற கட்டடம் அதை கட்டின லட்சுமண் தாஸ் தம்ப்லே அப்படிங்கிற அவரும் வந்து சிந்தி தான். இத்தனை தொடர்புகள் அப்படிங்க, இதை தாண்டின பல தொடர்புகள் இருக்கு. ஸோ இந்தியா வந்து இதை உரிமை கொண்டாடுது அப்படின்னா அதில் வந்து ஒரு தார்மீகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான கூறுகள். அதே மாதிரி இப்போ நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து எப்படி வந்து நம்ம உரிமை கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த சிந்து மாகாணத்தை நம்மளுடைய சிவிலைசேஷனலா நம்மளால வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறதுக்கான கூறுகள் தான் இது எல்லாமே. ஆனாலும் கூட இதில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப ரீசெண்டாக குஜராத்தை ஒட்டிய ஒரு பகுதியில் தான் இந்த பாகிஸ்தான் அங்கிற நாடு நம்ம வந்து இந்தியாவை குறைச்சல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து தொடங்கினாங்க. ஸோ இனிமே அவங்க அது பேசும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் இப்போ நம்ம ராஜா சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறது. 2வது, இவர்கள் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருடைய முன்னாள் பிரதமர் அந்த நபர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது, பலுச்சிஸ்தான்ல வந்து நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா நாங்க வந்து தாக்குதல் நடத்துவோம், டெல்லி ரெட் ஃபோர்ட்ல இருந்து உங்களுடைய வனப்பகுதியாகக்கூடிய பஹல்காம்ல இருந்து எல்லாத்தையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு வாய் விட்டார். அதுல மிக முக்கியமான விஷயம் பாருங்க, பலுச்சிஸ்தான். ஸோ இத்தனை நாளா பாகிஸ்தானே அந்த இஸ்லாமாபாத்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த முட்டாள் ஆட்சியாளர்கள் மனசுல இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா,
இந்தியாவுடைய குறி பலுச்சிஸ்தான், இந்தியாவுடைய குறி அப்படின்னு பலுச்சிஸ்தான் தான், அங்கே தான் அவங்க வந்து குறி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இத்தனை நாளாக இந்த ஒரு ப்ரீத்திங் எங்கே அவங்க வந்து நிம்மதியாக மூச்சு விட்டாங்கன்னா பலுச்சிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நேரடியான இந்த நில தொடர்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆனால் சிந்து மாகாணத்துக்கும் பலுச்சிஸ்தானுக்கும் நேரடியான நில தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது சிந்து மாகாணத்தை இப்போ வந்து இந்தியா வந்து மீண்டும் நம்மளோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார். அப்படின்னா கண்ணா இந்த பிளானில் பலுச்சிஸ்தானும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதன் பின்னணி இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. சரி, இது அவ்வளோ ஈஸியாக நடந்துடுமா? அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லா இடத்தையும் நடந்துகிட்ருக்கா அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்தியா கையில் இல்லை, சிந்தில் இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கையில் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு உலகத்திலேயே வந்து 3வது பொருளாதார நாடாக இன்னைக்கு மாறி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய, இந்திய மக்களுடைய அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி விவசாயத்திற்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நம்மளை விட, அதாவது அவங்க சிந்து மாகாண விவசாயிகளை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், ஹரியானாவில் இருக்க விவசாயிகளாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், பெருமளவு வந்து அவங்க ஒப்பிடும்போது இவங்க வந்து அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்த்து அந்த மக்கள் யோசிக்கும் விதமாக தான் ராஜ்நாத் சிங் அவர்களுடைய இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து உதிர்க்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டு போகிற ஒரு காரியமாக இல்லை. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய பல இயக்கங்கள், அதே மாதிரி இந்த சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க இந்த பாகிஸ்தானுடைய முட்டாள் இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுடைய அந்த வெறித்தனத்தால் பல மக்கள் இன்னைக்கு வந்து அந்த நாட்டை விட்டே வெளியேறி பல்வேறு நாடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யூகேல இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, பல நாடுகளில் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கான அடிப்படை ஒரு கட்டமைப்பு அங்கே வந்து இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, ஒரு ஆட்சி, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடிய நாட்டில் தானே வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அப்போ எப்படி அங்கே வந்து மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால அவங்க வந்து தள்ளி வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ அதுல இருந்தெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்வது. ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்வது என்னமோ நாளைக்கே வந்து இந்தியா படையெடுத்து போய் சிந்துவை மீட்கும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி நம்ம ஒரு செய்யணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய இடம் சிந்து இல்லை, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். நம்மளுடைய இந்திய ஆட்சியாளருக்கு மிக நிச்சயமாக தெரியும். ஆனா சிந்து மாகாண மக்கள் யோசிக்கணும், சிந்து மாகாண மக்களை யோசிக்க வைக்கணும். அவங்க ஏற்கனவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ணி தான் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோட பதிலடியாக பாகிஸ்தான் வந்து எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. எதுக்குமே பதில் சொல்லாத பாகிஸ்தான் வந்து இப்போ நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனை அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. Pakistan strongly condemns Indian Defense Minister Rajnath Singh's remarks about the Pakistan Sindh province. பயம் வந்துருச்சா? பாகிஸ்தான்ஸ் சிந்து ப்ராவின்ஸ். ஏன் உங்களுடைய கண்டன அறிக்கை தானே, உங்களுடைய இஸ்லாமாபாத் சீல் வச்சு தானே கொடுக்குறீங்க. வெறும் சிந்து ப்ராவின்ஸ்னு வந்து போட்டுற வேண்டியது தானே, போட்டுட்டு போக வேண்டியது தானே. நாங்கள் இப்போ இந்தியா வந்து ஒரு அறிக்கை விடுது அப்படின்னா இந்தியாஸ் தமிழ்நாடு, இந்தியாஸ் குஜராத், இந்தியாஸ் கேரளாவை போடுறோம், கேரளான்னு போடுறோம், தமிழ்நாடுன்னு போடுறோம், ஆந்திரான்னு போடுறோம். ஏன்னா அது எல்லாமே மாநிலங்கள், நம்மளுடைய மாநிலங்கள் தான். ஆனால் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது உன் கண்டன அறிக்கையிலேயே தெரியுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலே எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்கிறதுக்கு இதே ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம். அதில் அவர் சொல்லியிருக்கிறது பாருங்க. Pakistan strongly condemns Indian Defense Minister delusional and dangerous remarks regarding Sindh province. ராஜ்நாத் சிங் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து கற்பனைவாதம், அதுக்கப்புறம் வந்து ஆபத்தானது. அதான் கற்பனைவாதம் சொல்லிட்டு, அந்த கற்பனைவாதம் எப்படி ஆபத்தாகும். அதே மாதிரி such statements reveal an expansionist Hindutva mindset that seeks to challenge established realities and standards in a clear violation of international law. அப்புறம் வந்து recognized borders and sovereignty of state. இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இந்த பாகிஸ்தானுக்கு தகுதி இருக்கா? இன்டர்நேஷ்னல் லா வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசத்தை வந்து ஊக்குவிக்குதா? இன்டர்நேஷ்னல் லா வந்து கிராஸ் பார்டர் டெரரிசத்தை ஊக்குவிக்குதா? இன்டர்நேஷ்னல் லா செத்து போன டெரரிஸ்டோட குடும்பங்களுக்கு வந்து 14 கோடி கொடுக்கணும்னு வலியுறுத்துதா? இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லா வலியுறுத்தி தான் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் போட்டிருப்பாங்க.
ரெண்டாவது ரெகக்னைஸ்டு பார்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா? அப்படி பார்டரை மதிக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை வந்து வெக்கேட் பண்ணு ஃபர்ஸ்ட். அந்த காஷ்மீர் அப்படிங்கிறது உங்களுடைய பகுதியா? அது வந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக இருக்கு. அதுல வந்து இவ்வளவு நாள் நீங்க பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இருக்குல்ல, அந்த ஆக்கிரமிப்புல இருந்து வெளியே வா. உனக்கு அப்படி நீ பார்டரை வந்து மதிக்கிற அப்படின்னா அதுக்கப்புறம் சாவரினிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். இதெல்லாம் பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது தார்மீகம் இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. ரெண்டாவது, இது எல்லாமே அவங்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய யாராவது பேசினாதான் இவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகமே வரும். அது மண்டையில ஏறாத வரைக்கும் இவங்களுக்கு எதை பத்தியுமே வந்து கவலைப்படாது, மண்டையில வந்து ஏறவே ஏறாது. We urge Mr. Rajnath Singh and other Indian leaders should refine the proactive rhetoric that threatens the regional peace and stability. Regional peace and stability, அதாவது வந்து இந்த பிராந்தியத்தோடைய அமைதி அதுக்கப்புறம் அதோடைய ஸ்திரத்தன்மைக்கு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்தியாவுடைய தலைவர்கள் ஆபத்தா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே ஆபத்தா இருக்கக்கூடிய நாடு வந்து பாகிஸ்தான் தான். ஒசாமா பின் லாடனுக்கு வந்து நீங்க வந்து அடைக்கலம் கொடுத்து வச்சுட்டு நீ எல்லாம் ரீஜனல் பீஸை பத்தி பேசுற, ஸ்டெபிலிட்டி பத்தி பேசுற அப்படின்னா எந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் இந்த இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்கள் அப்படிங்கறத வந்து பார்க்கணும். சோ இந்த மாதிரி இவர்களுடைய இந்த அறிக்கை அப்படிங்கிறது ஒரு கூறுகட்ட அறிக்கை, வரிக்கு வரி பதிலடி கொடுக்க முடியும், வரிக்கு வரி எழுத்துக்கு எழுத்து கொடுக்க முடியும். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்வதற்கான 1% தார்மீகம் கூட பாகிஸ்தானுக்கு வந்து கிடையவே கிடையாது. பகல்காம்ல ஆரம்பிச்சு இப்ப ரெட் ஃபோர்ட்லயும் நாங்க தான் பண்றோம்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாம வந்து வெளியே பேசி அதை வந்து ஒற்றுக்கக்கூடிய ஒரு நாடு ரீஜனல் பீஸை பத்தி பேசுதா? இதுல லாஸ்டா சொல்றது, we call on India to take the credible steps towards the genuine resolution of Jammu and Kashmir dispute according to the UN Security Council resolutions and aspirations of Kashmiri people under the occupation. இதோ வந்துட்டாங்களா? உடனே வந்து இவங்களுக்கு வந்து ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, ஓகே அப்போ வந்து இவங்க வேற எங்கேயோ திரும்புறாங்க, ஸோ நம்ம வந்து பழைய லகான எடுக்கணும். காஷ்மீர் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன். என்ன யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன்? அதே மாதிரி காஷ்மீரை பத்தி பேசுறதுக்கு, காஷ்மீரை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கு? கைபர் பக்துங்வால தெறிக்கி தலிபான் போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. பல பகுதிகளில் பாகிஸ்தான் ஆர்மியே வந்து உள்ள போக முடியல. பலுச்சிஸ்தான்ல சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அங்க வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் பிஎல்ஏங்கிற பேர்ல ஒரு ராணுவத்தை கட்டமைச்சு அங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சிந்து மக்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுக்க கூட துப்பு கிடையாது. நீ எதுக்கு காஷ்மீரை பத்தி பேசுற? சோ இப்ப மீண்டும் இவங்களுக்கான நினைவு என்னன்னா, நான் காஷ்மீரை பத்தி பேசுவேன், காஷ்மீர் தான் எங்களுக்கு காஷ்மீர் தான் அப்படின்னு. காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய சவப்பெட்டியில வந்து அவங்களே வந்து ஆணி அடிச்சுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது நெருங்கி விட்டது. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உணர்த்துது. சோ இது வந்து சிந்து மாகாணம் இந்தியாவோடு இணையும் அப்படின்னு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசின தொடர்பான ஒரு கண்டன அறிக்கை. இதுல போய் நீ காஷ்மீரை வந்து கொண்டு வர அப்படின்னா காஷ்மீரை வச்சுதான் நம்ம வந்து இந்தியாவை வந்து நெருக்கணும், காஷ்மீரை வச்சுதான் இவங்களுடைய கருத்தை வந்து நம்ம பிடிக்கணும், காஷ்மீரை காட்டி தான் இந்தியாவை வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத நாடு, இந்தியாவை வந்து மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் நாடு அப்படின்னு இந்த உலகத்தை சித்தரிக்கணும் அப்படிங்கிறது தாத்தா காலத்து ஃபார்முலா. இது வந்து உங்களுடைய பூட்டோ காலத்து ஃபார்முலா. நான் சொல்றது வந்து இப்ப இருக்கக்கூடிய பெலவல் பூட்டோ கிடையாது. அதே மாதிரி அவங்க அம்மா பெனசர் பூட்டோவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு பூட்டோ இருந்தார். அந்த பூட்டோ காலத்து ஃபார்முலா தான் வந்து காஷ்மீரை காமிச்சு வந்து இந்தியாவை வந்து பயமுடுத்துறது, இந்தியாவுக்கு வந்து அசிங்கப்படுத்துறது. அந்த காலம் எல்லாம் எப்போ மலையேறி போயாச்சு. ஆனா இவர்களுக்கு வேற ஒரு காடே உங்ககிட்ட இல்லை இந்தியாவை எதிர்ப்பதற்கு. இந்தியா இந்த விஷயத்தை செஞ்சது, இது தப்பு, சர்வதேச நாடுகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக பிளேஸ் பண்றதுக்கு ஒரு காடு கிடையாது. அந்த கார்டு இல்லாததால் தான் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை அரசாங்கத்துக்கு வந்து ஷூவை பாலிஷ் போட்டு இருக்கிறது, சைனாவுடைய பீஜிங் ஷீ அரசாங்கத்துக்கு வந்து நீங்க வந்து ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கான காரணம் என்னன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு கார்டு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கண்டன அறிக்கை அப்படிங்கிறது வந்து இது வந்து இவ்வளவு நேரம் இந்த கண்டன அறிக்கை பத்தி பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்களுடைய பேசியிருப்பது இந்தியாவுடைய நிலைப்பாடு. சிந்து மாகாண மக்கள் யோசிப்பார்கள், மிக நிச்சயமாக சிந்திப்பார்கள். சிந்து மாகாண மக்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது மிக நிச்சயம் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து விரைவில் வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்து 2.0 நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப சிந்து மாகாணம் தொடர்பாக இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகத்தான் இருக்கிறது. இதுல அடுத்தடுத்து நிகழ போறதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.